லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சகோதரர்களை பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இருக்காங்கல்ல, சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு 4 பக்கம் உள்ளவங்களோட சண்டை வளர்த்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த லக்னாதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்தா நம்ம எப்படி கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுமாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களும் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேலைக்கு 2 வேலையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகளை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் தன்னோட தம்பி தங்கைகளை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, சகோதரர்களை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்காங்களா, இந்த லக்னாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து அப்படி தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எங்கேயாவது சின்ன சின்ன பயணங்கள் ஏதாவது போயிட்டு வரணும் அவங்களுக்கு. வீட்டிலே உட்காந்துருக்கக்கூடாது, தொழில் பண்ணுற இடத்துலேயே இருக்கக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் இந்த சின்ன சின்ன பயணங்கள்லாம் மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க. அதே போல் புது புது நபர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். பழைய நண்பர்களையும் பார்த்து பேசுவாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புது புது நண்பர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு பலன்.